அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் அண்ணா உங்கள் பேருண்ணா? அண்ணா என் பேர் வந்து கிருஷ்ணமூர்த்திங்க. கிருஷ்ணமூர்த்தி. நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? நாங்கள் மலையாளிப்பட்டினங்க. இது எந்த மாவட்டம்? திருப்பூர் மாவட்டங்க. உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை. இப்போ வந்துங்க நீங்கள் இந்த பார்டர் நெய்யறீங்க, பார்டரில் டை. ஆமாங்க. இது ஒரு காலத்தில் கான்ட்ராஸ்ட்னு கூட சொன்னாங்க. ஆமாங்க. ஓகே. இப்போ நீங்கள் ஒரு ஒரு நவீன முறையில் ஒன்று செட் பண்ணியிருக்கிறீங்க. சரிங்க. இப்போ நான் உங்கள் தையில் பார்த்துட்டேன். நெய்யறதுக்கு நல்லா இருக்குது. இதை வந்து நீங்களே பழக முயற்சி பண்ணதா இல்லை நண்பர்கள்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணீங்களா? இல்லைங்க, எனக்கு வந்து நண்பர் தான் சொன்னாங்க. இந்த மாதிரி போடுங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு நெய்யருக்கு அப்படின்னாங்க. சரி, அவருடைய வழிகாட்டுதல் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ நாங்களும் பண்ணிட்டு நல்லா இருக்குங்க நெய்யருக்கு. அப்படி இல்லாமல் நம்ம வந்து காலையே அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ நீங்கள் இந்த கையில வந்து நீங்கள் சுவிட்சை வைக்கல? சுவிட்ச் இல்லை, இந்த இடத்துல எதுவுமே இல்லைங்க. பூராமே அந்த கால்லைங்க. காலில் ஒரே ஒரு 8 இன்ச்சு ராடு மட்டும்தான் ஒரு வேலைங்க. அப்படிங்களா? ஆமாங்க. இப்போ இதை வந்து நெய்யறதுக்கு நல்லா இருக்குங்க. நல்லா நார்மலாகவே நெய்யலாங்க. சரி, ஏன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் யாரும் போடல. இப்போ நான் உங்கள் தறியை பார்த்துருக்குறேன். இது வந்து நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஒரு அறிமுகப்படுத்தலாம். கண்டிப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு எத்தனை வருஷ காலம் நெசிட்டுருப்பீங்க? 20 வருஷ காலம். 20 வருஷம் நெசவு தான். நல்ல நெசவு இப்போ முன்னேற்றத்துக்கு வருதுங்களா? நெசவு நெய்யறது தொழில் வந்து முன்னேற்றத்தில் இருக்குங்களா? முன்னேற்றங்கிறது இப்போதைக்கு கம்மி தான். சரிங்க. இதுக்கு என்ன பண்ணலான்னா அதுக்கு சரியான முறை கரெக்டாக தெரியலைங்க. ஏன்னா அது கொண்டு போகணும். சரி, பொருளாதாரத்தின் ஏற்றத்தாலும் கண்டிப்பாக இருக்கு. பத்த மாட்டேங்கிருக்கு. இப்போ நம்ம பழைய கால மெத்தேடு வச்சு நெசம்னா இன்னும் முன்னுக்கு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. கஷ்டம். இப்போ நீங்கள் ஒரு சின்ன வேலை செஞ்சுருக்கிறீங்க. ஆமாங்க. இந்த மாதிரி வச்சோம்னா ஓரளவுக்கு நெய்யலான்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. சரி, நீங்கள் நெய்யுங்க. கண்டிப்பாக. நீங்கள் அந்த காலில் எப்படி செட் பண்ணுறீங்கன்ட்டு நான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். நம்ம நெசவாளர் நமக்கு அத்தனை பேரும் பார்க்கட்டும். கண்டிப்பாக நீங்கள் நெய்யுங்க பார்க்கலாம். நண்பர்களை பாருங்கள், அவர் இந்த மோட்டர் எப்படி செட் பண்ணிருக்கான்னு பாருங்கள். மோட்டருக்கு சுவிட்சு பாருங்க. ஏன்னா நீங்கள் நெய்யறது பார்க்குறதுக்கு எனக்கே ஒரு மனசுக்கு நல்லா இருக்குது. கண்டிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து உங்கள் நம்பர் ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து பயன்பெறணுங்க. ஒருத்தங்க எல்லாருமே நிறைய பேர் கண்டுபிடிக்கிறோம் எல்லாருமேங்க. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நவீனமாகணும். சரி, ஆனால் எத்தனை நவீனம் வந்தாலும் பத்த மாட்டேங்கிருக்கு. நவீனம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். முக்கியமாக போகணுங்க. ஓகே நண்பர்கள் பாருங்கள், இவர் வந்து ஒரு நல்ல மனசோட இதை செட் பண்ணி நெசிட்ருக்காங்க. எதாவது சந்தேகமாக இருந்தால் கூட வந்து நீங்கள் இவரை கூப்பிட்டே கூட கேட்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இவர் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு கூப்பிட்டு பேசுங்க. நன்றி, வணக்கம்.